போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். வேதநெறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூதப் பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளவயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தம முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச் சீர் பரவடுகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய நான்மை மறாதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை இல்லா உயிரும் தொடையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மின்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லிற்கங்குள் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமையில் ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த நண்பனடியவர் கடிமை செய்வாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றை வாழ் செக்குழானடி சின்னி இருத்துவாம். ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்தனை கண்டார் இணைத்தால் ஒற்றி நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருள்நந்தினற்றால் ஒற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழத்தாள் ஒற்றி சீராண்ட தில்லை நகர் மாவதியா செம்பதும திருத்தாள் ஒற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்கள் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. கல்லாளின் குடையமர்ந்து நான்மறையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை நீ கண்டான் சந்தலிக்கோர் விஞ்ஞான பானுவாகி வீடாரும் குழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடைகமாதோ. ஆடக மதுரையரசே பொற்றி குரல் விளக்கு குருமணி பொற்றி அருட்குருநாதர் மலரடிகள் பொற்றி பொற்றி ஞானாசிரிய பெருந்தகை திருவடிகள் பொற்றி பொற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். கீழ்த்தென்னை ஆட்கொண்ட எல்லாம் வல்ல அருள்தரும் அங்கையற்கண்ணி தாயாருடனாகிய அல்லரை செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி திருமணத்திலே எழுந்தருளி அருள்நலம் வழங்கக்கூடிய எல்லாம் வல்ல அருள்தரும் ஏழவார் குழலி அம்மையுடனாகிய அல்லரை காசி ஆரணிய பெருமானுடைய திருவடி தாமரைகளையும் மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி நம் தம் பெருமக்கள் மலத்திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இச்சிறியனை செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி இருக்கக்கூடிய அருட்குருநாதருடைய திருவடிகளை ஞானாசிரிய பெருந்தகனுடைய திருவடிகளையும் மனமுடிமைகளால் வணங்கி எழுந்தரில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி மகிழ்ந்து இன்ப மணிவாசக பெருமானுடைய திருவாக்கிலே அமைந்திருக்கக்கூடிய திருவாசகத்தை விரிவாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை திருவருளும் குருவருளும் நல்கியிருக்கிறது. அவ்வகையிலே கடந்த வகுப்புகளில் நம்முடைய மணிவாசக பெருமானுடைய அருள் பெருமையையும் இந்த திருவாசகத்தினுடைய பெருமையையும் அதை உணர்ந்த அருளாளர்களாக விளங்கிய நம்முடைய துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகளுடைய திருவாக்கிலும் நம்முடைய ராமலிங்க வள்ளலார்னு சொல்லக்கூடிய அருட்பிரகாச வள்ளலாருடைய திருவாக்கிலும் நாம் சிந்தித்திருக்கிறோம். மணிவாசக பெருமான் திருவாசகத்தை அனுபவம் தான் பெற்ற அருள் அனுபவத்தை உயிர்களுக்கு வழங்கும் முகத்தான் அமைந்திருக்கக்கூடிய நிலையை நாம் தெளிவாக சிந்தித்தோம். ஏனைய பெருமக்கள் அருளிய பணுவல்களும் மணிவாசகர் அருளிய பணுவல்களும் எவ்வாறு நமக்கு திறத்தை இறைவனை காட்டுகிறது என்பதை கடந்த வகுப்பில் சிந்தித்தோம். அப்படி இது குறித்து நமக்கு நம்முடைய மறைமலையடிகளார் சொல்லும் பொழுது ஒரு நீர் வேட்கை நல்ல நிறைய தாகம் அதிகமாக உள்ள ஒருவரை நாடி அவர் செல்லும் பொழுது அவருக்கு நீர் என்பதுதான் தேவை. அவருக்கு தாகம் இருக்குது, அதனால அவருக்கு என்ன வேணும்? உடனடியா நீர் வேணும் பருகுவதற்கு. அப்படி இருக்கக்கூடிய அவரிடத்துல போய் நீரினுடைய சிறப்பு பெருமை இதெல்லாம் நாம என்னதான் சொன்னாலும் ஆனால் அவருக்கு அந்த தாகம்ங்கிறது தீருமா அப்படின்னா தீராது. நீர் நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க, இதாக இருக்கும் அதாக இருக்கும்னு சொல்கிறதுனால அவர் தாகம் தீரப்போகுதுன்னா நிச்சயம் தீராது. அவர் என்ன பண்ணுவார்? சரிங்க, இவர்கிட்ட போனால் வேலைக்காகாது, அங்கே போய் பார்ப்போம், அவர் ஏதாவது நீர் தருவார் அப்படின்னு போய் நீர் கிடைக்கிற இடத்த தான் நாடி செல்வார் அவர். அதுபோல் நமக்கு
நம்மை படைத்த இறைவனை காண வேண்டும் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா? இந்த இறைவனை காண வேண்டும் அப்படின்னா தாகம், எப்படி ஒரு நீர் வேண்டும்னு தாகம் இருப்பவனை போல நமக்கு இறைவனை காண வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கும், வேட்கை. இப்படி நாம் என்னதான் இங்கே உலகில் நாம் நூலை கற்றாலும் ஒருவர் சொல்ல நாம கேட்டாலும் அது எப்படி இருக்கும்னா நீருடைய பெருமையை சொல்வதை போலதான். தாகத்தில் இருக்கிறவருக்கு நீருடைய பெருமை அருமையெல்லாம் சொல்ற மாதிரி தான் ஒழிய நீர் கொடுத்த மாதிரி இல்லை. இந்த நீரை கையில கொடுத்தா அவர் தாகம் உள்ளவர் பருகி அந்த தாகத்தை தீர்த்து கொள்வார். அதுபோல இறைவனை காண வேண்டும் அப்படின்னா உண்மை ஆசிரியர்களை நாம சென்று அடையணும். அதாவது கையில நீர் வச்சிருக்கிறவர் போய் பார்த்தாதான் நம்ம தாகம் தீரும். அதுபோல உண்மை ஆசிரியர்கள் தான் நமக்கு இறைவனை காட்ட முடியும்னு நம்ம மறைமலை அடிகளார் நூல்ல அருளி இருக்கிறார். உண்மை ஆசிரியர்கள்லாம் யாரு அப்படிங்கிறதா நமக்கு சிக்கல் இல்லையா? அத்தகைய உண்மை ஆசிரியர்கள் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள், சித்தாந்தத்தை சொல்லியிருக்கக்கூடிய பெருமக்கள், நம்முடைய வாழ்ந்து காட்டிய நாயன்மார்கள், நமக்கு நம்முடைய ஞான மரபிலே நமக்கு உபதேசம் வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய அருள்குருநாதர் உள்ளிட்ட ஞானாசிரியர் உள்ளிட்ட பெருமக்கள்லாம் இறைவனை நமக்கு காட்டக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. இதை ஏன் நாம சொல்லணும்னா, இப்போ எத்தனையோ செய்திகள் இறைவனை பற்றி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இல்லை எத்தனையோ நூல்கள் இருக்குது, உலகையே எத்தனையோ சொற்பொழிவுகள் நடக்குது, எத்தனையோ கருத்தரங்கங்கள், இப்படி நிறைய இருக்குது. அதில் சொல்லப்படுவதும் அதில் பகிரப்படுவதும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையா அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை சொன்ன ஆசிரியர்கள் அதான் முக்கியம். அதை சொன்ன ஆசிரியர்கள் யார் அப்படின்னு தான் பார்க்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறத நம்ம திருவள்ளுவர் சொல்றார். இப்போ உண்மை ஆசிரியர்கள் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் முதலாக சேக்கிழார் பெருந்தகை ஈராக உள்ள 27 திருமுறை ஆசிரியர்கள், நம்முடைய மெய்கண்டார், மறைஞான சம்பந்தர், இப்படி இருக்கக்கூடிய சித்தாந்த பெருமக்கள், நமக்கு அருளி இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தத்தை அருளி இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், இப்படி இவங்க தான் இறைவனை காட்டக்கூடிய உண்மை ஆசிரியர்கள். நம்ம சொல்ல போனா தாகம் இருக்கிறவங்களுக்கு நீர் கொடுக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய பெருமக்கள் அவர்கள் அருளிய, இது எப்படிங்க தெரியுது ஏன் இவங்க உண்மை ஆசிரியர்கள்னு சொல்றோம் அப்படின்னா, அவங்க அருளிய நூல்களை, திருமுறைகளை நாம் படிக்கும் பொழுது இதை நன்கு அறியணும். ஞான சம்பந்தர் பாடுறாரு அப்படின்னா அவருடைய தேவாரத்தை படிக்கும் பொழுது இதை நாம் நன்கு அறியலாம். அப்பர் சுவாமிகளுடைய திருமுறைகளை படிக்கும் பொழுது இதை நாம் நன்கு அறியலாம். இவர் உண்மை ஆசிரியர் அப்படின்னா அந்த நிலைகளை நாம் அந்த திருமுறைகளை பார்க்கும் பொழுது அறியலாம். ஏன் அப்படின்னா உண்மை ஆசிரியர்களான நம்முடைய பெருமக்கள் தான் தாங்கள் கண்டு உணர்ந்த அருள், இறைவன் அருள் காட்சியை நமக்கு அப்படியே கொடுக்குறாங்க. எல்லாரும் தர முடியுமானா தர முடியாது. முதல் காணணும், கண்டு அனுபவிக்கணும், அதே பெருசு. கண்டு அனுபவித்த பிறகு அதை அப்படியே கண்டு அனுபவித்தது அப்படியே கொடுக்கறதுங்கிறது அதை விட பெருசு. நாம் அரை மணி நேரம் கேட்டோம், கேட்டதை அப்படியே சொல்லுவோமா அப்படின்னா தெரியாது, நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பெருமக்கள் கண்டதை அப்படியே சொன்னாங்க. இப்படிங்க அப்பர் சாமி திருப்புவனத்தில் ஒரு தாண்டகம் பாடுறார். வடிவேறு எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிகம் இல்லையா? அதில் அப்படியே இறைவன் அவருக்கு கொடுத்த காட்சியை கொஞ்சம் கூட ஒரு இம்மி அளவு சொல்கிறமே, ஊசி முனை அளவு கூட குறையாம அவர் கண்ட காட்சி அப்படியே தரார். நீங்க அந்த பதிகம் முழுக்க சொல்றார். என்னென்ன கண்டார்? பன்னிருக்கை உடைய பிள்ளை தோன்றும், நெற்றி மேல் கண் தோன்றும், பெற்றம் தோன்றும். காட்சி மட்டும் சொல்லல, அந்த காட்சி என்ன பண்ணும்? மறுபிறவி அறுத்தருளும் வகையும் தோன்றும், மாசிலா புன்சடை மேல் மதியம் தோன்றும். அவன் அந்த காட்சியை தரிசித்தா என்ன தோன்றும்? மறுபிறவி அறுத்தருளும் வகையும் தோன்றும். அப்படியே அந்த பதிகம் முழுக்க சொல்றார். இதுதான் அது சான்று. அப்பெருமக்கள் கண்ட காட்சியை நம் போன்ற உயிர்களுக்கு அப்படியே தரார். அதுதான் நமக்கு முக்கியம். ஒரு மலர் மலர்கிறது,
அந்த மலர் என்ன பண்ணுது? பிறர் முயற்சி இல்லாம தானே மலர்ந்து அதனுடைய மனம், இந்த நறுமணத்தை இந்த உலகிற்கு தருகிறது. இந்த மலர்வதற்கு யாராவது போய் நாம இப்ப ஏதாவது பண்றோமா? இல்ல நாம போய் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு ஏதாவது தாமரை மலர்ந்து போய் மலர்னு சொன்னாதான் மலருதா? இல்ல. அப்ப இது என்ன? அந்த மலர் தானே மலர்ந்து தன்னுடைய அந்த பெரு நலனையும் இந்த நறுமணத்தையும் நமக்கு விளக்கி காட்டுகிறது. அத நம்ம எப்படிங்க சொல்றது? அத சொன்னதுதான் நம்ம பெருமக்கள். அவர்களுடைய வாக்குதான் நமக்கு பிரமாணம், அடிப்படை, ஆதாரம். அததான் நாம கொள்ளணும். வேற எதையும் நாம சிந்திக்க வேண்டியது கிடையாது. அததான் நமக்கு அப்போ இந்த உண்மை ஆசிரியர்கள்னு சொல்லும் பொழுது நீங்க ஞானசம்பந்தர் வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஞானசம்பந்தர் என்ன சொல்றாரோ அதான் சேக்கிழார் சொல்லுவார். சொல்லக்கூடிய விதம் ஒரு வேறுபாடாக இருக்குமே ஒழிய, ஆனா சொல்வது இறைவனை தான் சொல்லுவாங்க. அதை நம்ம 12 திருமுறைகளிலும் காணலாம். ஆக அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் பற்றி இருந்தது எல்லாரும் சிவபெருமானை பற்றி இருந்தார். அவர்கள் சொல்லும் பொழுது தங்களை தாழ்த்தி இறைவனை தான் முன்னிறுத்தி நமக்கு பாடுகிறார். அது இல்லாம இருந்தா என்ன அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல அந்த பணிவு, அடக்கம் அப்படிங்கிறது இல்லைன்னா, ஒரு ஆசிரியர் இவரை பத்தி நான் சொல்றேங்க, நீங்க இவர் சொல்றதா கேட்கணும் அப்படின்னு நான் ஒருத்தர் சொல்ல வரேன்னா, அவர் மேல எனக்கு விருப்பம் இருந்ததுன்னு வைங்க, எனக்கு பிடிச்சவரை நான் சொல்றேன்னா என்ன சொல்லுவேன்? இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 சேர்த்து புனைந்து சொல்லுவேன். எப்படி தெரியுங்களாங்க அப்படின்னு உண்மையை கடந்து புனைந்து சொல்லக்கூடிய எண்ணம் எனக்கு வரும். எப்ப விருப்பம் இருக்கும். அவரு எனக்கு பிடிச்சவரா இருந்தா, பிடிக்காதவரா இருந்தா உண்மையை கூட சொல்ல வராது. உண்மையை விட்டுட்டு அவர் ஏங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைதான் என் அறிவுக்கு வரும். ஆனா நம்முடைய உண்மை ஆசிரியர்கள் அப்படி கிடையாது. இங்க நம்முடைய ஆசிரியர்களை பத்தி நாம பார்க்கணும்னா, ஏற்கனவே 4 நான்மணி மாலை பார்த்தோம். அது எது சொன்னார்? துரைமங்கல சிவபிரகாச சுவாமிகள் 4 சொல்லியிருக்கிறார். அது அவர் அப்படியே சொல்றார். அந்த திறனை, அந்த ஆசிரியர்களுடைய திறனை, அவர்களுடைய அந்த பெருமையை அப்படியே சொல்றார். அதுல எதுவுமே புனைந்தோ அல்லது இறக்கியோ தாழ்த்தியோ சொல்வதை நாம பார்க்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பெருமக்களுடைய அந்த நிலையை நாம் உணரணும் போது, அவங்க சொல்றதை படிக்கிறதுக்கு முன்ன அவங்களுடைய உண்மை தன்மையை நாம தெரிஞ்சுக்கிட்டாதான், அவங்க சொன்னதை நாம படிக்கும் பொழுது அந்த ஆழம் நமக்கு அதை வாங்கிக் கொள்ளக்கூடிய சிந்தையை நமக்கு கிடைக்கும். அதனால நாம திருவாசகத்தினுடைய பெருமை, மணிவாசகருடைய அருமைப்பாடெல்லாம் சிந்திச்ச நாம அடுத்தது அவருடைய வரலாறு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அவருடைய வரலாறு, அவர் வாழ்ந்த காலம், வரலாறுன்னு சொல்லும் பொழுது காலம். இப்ப எல்லா பெருமக்களுக்கும் நமக்கு காலம் உண்டு. ஞானசம்பந்தர் என்ன காலத்துல வாழ்ந்தாரு, காரைக்காலமையார் எப்ப வாழ்ந்தாங்க. அப்படி மணிவாசக பெருமான் அப்படின்னு நாம வரும் பொழுது நமக்கு அவரை பற்றி அந்த காலமும் அவருடைய வாழ்க்கை வரலாறும் இன்னமும் ஆராய்ச்சிக்குரியது. அது தெளிவாக முன்னா பின்னா மணிவாசக பெருமான் மூவர் ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள் காலத்துக்கு முன்னையா இல்ல அவர்கள் காலத்துக்கு பிறகா அப்படிங்கிறது இன்னமும் ஆராய்ச்சிக்குரியது தான். ஆராய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பெருமான் அவர்களுக்கு என்ன உணர்த்துறாரோ பண்ணணும். அதுல 2 வகையான கருத்துக்களை நமக்கு உலகத்துல உண்டு. அதை சில பெருமக்கள் மூவர் காலத்துக்கு முற்பட்டவர் அப்படின்னு அதுக்கு சான்று கொடுக்குறாங்க. சில பெருமக்கள் மூவர் காலத்துக்கு பிற்பட்டவர் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அதுல நிறைய செய்திகளை ஒவ்வொருவரும் சொல்லும் பொழுது அவரவர்கள் நிலைகள்ல இறைவன் உணர்த்தியவாறு சொல்லியிருக்கிறாங்க. நாம
அவங்க சொன்னது தான் இவங்க சொன்னது இல்லை அப்படின்னு நாம சொல்லக்கூடிய அறிவு நமக்கு இல்லை. அதனால் அதை நம்ம மறைமலை அடிகளார் அருமையாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்ப நமக்கு தமிழ் ஞான சைவ மரபுல நாம பயணிக்கக்கூடிய நமக்கு நம்முடைய மரபுல வந்த அருட்குருநாதர் மறைமலை அடிகளார் அருளிய அந்த சிந்தனையை நாம சிந்தித்து அதன் பிறகு நூலுக்கு நாம செல்ல இருக்கிறோம். அதில் நமக்கு அவர் வரலாறும் மணிவாசனுடைய வரலாறும் காலம்னு ஒரு நூல் செஞ்சிருக்கிறார்னு ஏற்கனவே சொன்னோம். அது கிட்டத்தட்ட 1930 செய்திருக்கிறார். அந்த நூலில் அவருடைய அந்த நூலை செய்வதற்கு முன்ன மறைமலை அடிகளார் பல்வேறு நூல்களை ஆராய்ந்து அதில் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை எல்லாம் நன்கு உணர்ந்து கற்று உணர்ந்து அதில் அவர்கள் சொன்னது சரி என்று அதுக்கு சான்று சொல்றார். இல்லை அது முரணாக இருப்பது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்றார். அதை ஏன் சொல்றாருன்னு அது அவரே சொல்றார். அவர்களை நாம் மறுக்க வேண்டியதில்லை, ஆனால் அந்த உண்மையை நாம பதிவு செய்வது அவசியம் இல்லையா? சிவபெருமான் இலக்கணம் என்னன்னு நம்ம நூல்கள் சொல்லியிருக்குது. இப்போ நாம எத்தனையோ பார்க்குறோம், வழிபாடுக்கு போகிறோம், இல்லை வெளியில் ஊரில் போகிறோம். ஒருத்தர் நம்ம சிவபெருமான் இப்படி தான் பண்ணுவாராமே, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மகிட்ட அடையாங்க சிவபெருமான்ங்கிறீங்க, அவர் சோதனையை தான் தருவார், துன்பத்தை தான் தருவார் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? இப்போ சிவபெருமானுடைய உண்மை அந்த கருணை தன்மையை அவங்க உணரலை. நாம் என்ன சொல்லணும்னா நம்ம பெருமக்களுடைய நூல் கொண்டு நாம் அவங்களுக்கு இல்லைங்க சிவபெருமான் அப்படிலாம் இல்லை, சிவபெருமான் கருணையே வடிவமானவர், இப்படிலாம் கருணை செஞ்சிருக்கிறாரு. என்ன கருணை செஞ்சிருக்கிறாரு? அவர் கருணையை நாம் என்னன்னு சொல்றது? அவர் பெருங்கருணை பேராறு, கருணை மாக்கடல்னு நம்ம அருளாளர்கள் பாடியிருக்கிறாங்க. பிட்டுக்கு மண் சுமந்தார், சுந்தரருக்காக அவர் மீது அன்பு கொண்டவருக்காக அன்பனா இருக்கிறார் சாமி அப்படிங்கிறதுக்கு அந்த சான்று நிறைய இருக்குது. அதை நாம சொல்லலாம். என்னங்க தக்கன் தலையை வெட்டினாரு, அப்புறம் சலந்தரனை பிளந்தாரு, அப்புறம் அவர் கோயிலுக்கு போன வடூருக்கு யானையை உரிச்சாருன்னு போட்டிருக்குதாங்க, அப்புறம் 3 அசுரர்கள் கோட்டையை எரிச்சாருன்னு போட்டிருக்குது, மன்மதனெல்லாம் எரிச்சிட்டாருன்னு போட்டிருக்குது. இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கும் நம்ம நூல்கள் திருமூலர் அருமையா சொல்றார். முப்புறம் எரித்தது மும்மல காரியம், 3 அசுரர்கள் சொல்றவர்கள் மூடர்கள்னு திருமூலர் சொல்றார். அப்போ அதை நாம என்ன பண்ணணும்? நம்ம திருமூலர் வாக்க சொல்லி இது முப்புறம் வருது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை, கண்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய மும்மலங்களை தான் இறைவன் இருக்கிறான். இந்த முப்புறம் இருக்கிறது எல்லாத்துட்டையும் நடக்குது. ஏன் அவங்களாம் கொஞ்சம் ரொம்ப கொடுமையான ஆளுங்க. ஏன் சொல்ல போனா ஒரு கைதிகள் தீவிரவாதிகள்லாம் காவல்துறை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? வாங்க உட்காருங்க அப்படியே ட்ரீட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? விளங்க போட்டு கை கால ஏன் அவங்க குடும்பம் அவங்கள விட்டா பாதிப்பு நிறைய செய்து விடுவார். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? விளங்க போட்டு ஜெயில. ஏன்? அவர்களால் அதுபோல இறைவன் அறத்தை காக்கணுங்கிறதுக்காக சில மரக்கருணையை செய்கிறான். அதுதான் இப்ப சொன்னதெல்லாம் தக்கன் செய்த வேள்வி அழித்தது. அதை மணிவாசகரே சொல்றாரு, தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் ஆடார். இப்ப அந்த அந்த மரக்கருணை எதுக்கு அப்படின்னா அவர்களால் அறத்துக்கு கேடு வரக்கூடாது. 1. 2வது அவர்கள் மறுபடியும் அந்த கொடுமையை செய்யாம அறநிலைக்கு வரணும், தூய்மைப்படுத்தணும் அவங்கள. 2 கருணையும் ஒரே நேரத்தில் செய்யறாரு. இதை நாம சொல்லணும்னா என்ன பண்ணிருக்கணும்? முதல் நமக்கு தெரியணுமே. நாம சொல்லணும் வருதுன்னா அவர் சொன்னவர் யாருன்னு தெரியணும். அப்பதான் அவர் சொன்னதை சொல்லறதுக்கு வரும். அடையாங்க 100 வருஷம் வாழலான்னு ஒரு நூல் எழுதினவர் 100 வயசு வாழ்ந்திருந்தாருன்னா தான் நாம் அதை படிக்கிறதுக்கு என்ன வரும்? ஏங்க அவர் 102 வயசு வாழ்ந்திருக்கிறாரு, அவர் எப்படி 100 வயசு வாழணும்னு ஒரு நூல் செஞ்சிருக்கிறாரு. அந்த புத்தகத்தை வாங்கி படித்தா நாமளும் ஆரோக்கியமாக 100 வயசு வாழலாங்கிறத கற்றுக்கலாங்கிறதே எப்போ வரும்? அவர் 100 வயசு வாழ்ந்திருந்தா தான் என்ன வருமே தவிர அவர் 32 வயசுலேயே போயிட்டவர் 100 வயசுல எழுதுனானது அது வாங்க முடியுமா? படிக்க முடியுமா? படித்தாதான் பயன் இருக்குமா?
பிரயோஜனம் இல்லை, அது நம்ம அறிவுக்கு தெரியும். அதுபோல ஆசிரியர்களை நாம் உணர்வது ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில நமக்கு சைவ சமய ஆச்சாரியர்கள், நம்ம 27 ஆசிரியர்கள்ல நமக்கு முதன்மையாக நம்ம பெருமக்கள் சைவ சமயத்தினுடைய ஆசிரிய பெருமக்கள், சமய குறவர்கள், குருமார்கள் என்று நமக்கு பெரியவங்க 4 பெருமக்களை அடையாளம் காட்டினார். திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு சுவாமிகள், நம்பி ஆரூரர், மணிவாசகர். இதை நம்ம நூல்கள் சொல்லும் பொழுது சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற அடிப்படையில் காமிச்சார். அப்ப இந்த 4 பெருமக்கள் நமக்கு பணவல்களை கொடுத்திருக்கிறாங்க. அதை மூவர் முதலிகளையும் தேவாரம்னு பொதுவாக சொல்றோம். மணிவாசக பெருமானுடைய திருமுறையை திருவாசகம் என்றும் நாம சொல்றோம். இதுல இப்ப நம்ம மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் கல்லையும் கரையச் செய்யும், எலும்பையும் உருகச் செய்யும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஞான சம்பந்த பெருமான் திருமுறைகளை அருளி இருக்கிறார். அப்பர் சுவாமிகள், நம்பியாரூர், அவர்களுடைய வாழ்க்கை நிலையை நம்ம பார்க்கும் பொழுது திருஞான சம்பந்த பெருமான் 3 வயசுல ஞானம் பெற்றார். 3 வயசுல ஞானம் பெற்றவர் அன்னைக்கு தொடங்கி பாடுறார். 3 வயதில் ஞானப்பால் உண்ட உடனே தொடங்குறார் தோடுடைய செவியன். அவர் கண்ட காட்சியை பதிவு பண்றார். எப்படி அப்பர் சுவாமிகள் வடிவேறு திரிசூல்னு சொன்னாரோ அதுபோல ஞானசம்பந்தர் தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவை மதிசூடின்னு பாடுறார். அதன் பிறகு தனக்கு கருணை செய்த பெருமானை அம்மையப்பரை போய் உமையோடு இருந்தானேன்னு பாடுறார். கோலக்கா சென்று பாடுகிறார். இறைவன் தாளம் தராரு. குழந்தை நடக்கக்கூடாதுன்னு அவருக்கு முத்து பல்லக்கு சிவிகை இத்தனையும் தராரு. இந்த தலங்கள் தோறும் இறைவனை சென்று அவனுடைய அந்த அருள் கருணை காட்சியை தரிசித்து பதியம் பாடிக்கொண்டே இருக்கிறார். இப்படி அவர் போகும் பொழுது அவர் செல்கிற வழியில மக்களுடைய சூழல், வாழ்க்கை, அவர் செல்லும் பொழுது அந்த நாட்டினுடைய வளம், மக்களுடைய வாழ்க்கை முறை, அடியாருடைய வழிபாடு, அங்க இறைவன் செய்த கருணை, இப்படி பலவாறு பதிகத்துல வச்சு பாடுறார். அங்க வாழ்ந்த அடியார்கள் பாடுறார். ஆளாய போகாமே அப்படிங்கிற பதிகத்துல எடுத்துட்டீங்கன்னா அங்க அடியார்களை எல்லாம் குறிப்பிட்டு பாடுறார். மதுரை போகும் பொழுது அங்க அந்த பதிகம் முழுக்க 2 பெருமக்களையுமே வச்சு பாடுறார். மங்கையர்க்கரசியார் பணி செய்ய அதை கண்டு மகிழ்ந்திருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் உமையம்மையோடு இருக்கக்கூடிய ஆளவா இது குலச்சிறையார் பணிந்து பணி செய்ய அதை ஏற்று அருளக்கூடிய சொக்கநாத பெருமான் எழுந்தள்ளிக்கு பண்ணிட்டு சொல்லி அவங்க பணியை சொல்லி இறைவனை சொல்லி பாடுறார். இது அவருடைய பணுவழிகள்ல காணக்கூடிய ஒன்று. அப்பர் சாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா சைவ சமயத்தில் அவதாரம் செய்தவர். நம்பர் அருளாமையினால் சமண சமயம் குறுகி கர்மசேனராகி இறைவன் சூழை எனும் அருள் கொடுக்க சைவ சமயத்துக்கு வரார். வந்து அவர் அருளிய பதிகங்கள் தேவாரம்னு சொல்றோம். அதை முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பெருமானை மறந்து இருந்துட்டனே, பேசாத நாளெல்லாம். ஏன் அப்படி சொன்னாரு? ஞானசம்பந்தர் அதை சொல்லலையே. ஏன்? அவருதான் பேசிக்கிட்டே இருந்தார். குழந்தை பருவத்திலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அப்பர் சாமிக்கு அப்படி கிடைக்கும். ஏன்? இறைவனுக்கு தான் தெரியும் இல்லையா? உங்களை மாதிரி என்னால பாட முடியலையே, உங்களை மாதிரி என்னால மாலை கட்ட முடியலையே, உங்களை மாதிரி என்னால தொண்டு செய்ய முடியலையே, உங்களை மாதிரி என்னால பூசை பண்ண முடியலையே அப்படின்னா சாமி கிட்ட தான் கேட்கணும். ஏன் சாமி இவெல்லாம் பாடுறான், என்னால பாட முடியல அப்படின்னு சாமி கிட்ட தான் கேட்கணும். கேட்டா அந்தந்த உயிருக்குரிய தவம் என்பது வேற. அப்ப அப்பர் சாமியினுடைய தேவாரத்தை பார்த்தோம்னா அருமையா அவர் அந்த தன்னுடைய அந்த உள்ள கசிவை இறைவனை மறந்திருந்துட்டனே தன்னால 40 வருஷம் 60 வருஷம் சமண சமயம் போன அத்தனை நாளும் என்ன ஆயிடுச்சு? வீணா போச்சு, வீணா போயிடுச்சு, பிறந்து பயனில்லாம போயிடுச்சு எனக்கு. அவர் இருந்த அந்த நிலை மாசில் வீணையும் பாட்டுல சொல்றாரு. இப்படி இருந்த அந்த தன்னாலா இந்த இன்பத்தை விட்டுட்டு தொலைச்சிட்டேன் அப்படின்னு அதை ஒவ்வொன்றும் சொல்றார். யானை மிதிக்க வர்றப்ப சொல்றார், அஞ்ச வருவதும் இல்லை.
அப்படின்னு அவர் திறத்து சொல்றார். இது அப்பர் சாமி 60 ஆண்டுகள் கழித்து சமயத்துக்கு வராரு. அவர் இறைவன் தன்னுடைய தலைவனாக கொண்டு பெருமான்கிட்ட தன்னை தொண்டனாக அடிமையாக இருந்து அவர் அழுகிறார். அவரும் தலங்கள் தோறும் போறாரு. அவருடைய தேவாரம் அப்படியே ஞானசம்பந்தர் தேவாரம் ஒரு சுவை. அப்படியே அப்பர் சாமிகிட்ட வந்தீங்கன்னா அப்பர் சாமி தேவாரத்தை படிக்க படிக்க அப்படி என்ன ஆகும், அடப்பாங்க சிவபெருமான தவிர வேற போதுங்க அவன் அப்படிங்கிறது எப்ப வரும்? ஞானசம்பந்த தேவாரத்தை படிக்க அது ஒரு உள்ளத்துல மகிழ்ச்சி. எப்படி குழந்தைங்களுக்கு தனக்கு பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீமை பார்த்தா மகிழ்ச்சி முடியும், அது மாதிரி அந்த சின்ன வயதுல பெருமானை கண்டு நமக்கு காட்டினவர், அது ஒரு சுவை. அப்பர் சுவாமி அப்படி முதிர்ந்தவர், பழுத்த பழம் அப்படி சொல்றாரு இல்லையா, அந்த அனுபவம் அது ஒண்ணு. நம்பியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய நிலை வேற. பெருமான் தடுத்தாட்கொண்டு அவருக்கு தோழனாக வந்து அந்த உரிமையோட பாடுறார். ஞானசம்பந்தர் தன்னுடைய தாய் தந்தையிட்ட எப்படி உரிமையா கேட்கணுமோ அது மாதிரி கேட்டார். இதுவோ எமை ஆளுமாறு எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா? இதான் தங்க உனக்கு இல்லாததான், எல்லாம் உனக்கு தான். அப்பர் சுவாமி தன்னை அடிமையா நினைச்சாரு, தலைவனை இறைவனை தலைவனா நினைச்சார். நம்பி ஆரூரர் தோழன். ஆனா என்ன கேட்டாரு, திருவாரூர் நீ வச்சிருக்கிற சொத்துல 1/3 பங்கு எனக்கு கொடுத்துரு, கொடுக்காம நான் இங்க இருந்து நகர திருநாகைக்கரத்துல கேட்கிறார். தோற்றமிகு முக்கூரில் 1 ஊரு வேண்டும், தாரீரில் அடி எடுக்க விட்டேன், இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன், உன் சொத்துல 3 பங்கு, அதுல எனக்கு 1 பங்கு கொடு. எது கேட்டாரு அப்படிங்கறத முக்கியம். அடியார்களுக்கு செய்ய கேட்டார் இல்லையா? அது மாதிரி இப்ப மூவர் பெருமக்களும் அவரவர்கள் நிலையில இறைவனை பாடி நமக்கு காட்டினார். 4வதா நம்ம மணிவாசக பெருமானுக்கு வந்தோம்னா அவருடைய அந்த திருவாசகங்கிறது அது ஒரு நிலை. எல்லாமே இறைவனை காட்டுறதுங்கிறதுல ஐயம் இல்லை, மாற்று கருத்து கிடையாது. ஆனா மணிவாசகர் காட்டினது அது ஒரு நிலை, அதுதான் நெஞ்சை உருக்குது. ஏங்க உருக்குது அப்படின்னா, அவர் மணிவாசக பெருமான் இப்ப நீங்க மூவர் வரலாறும் நமக்கு தெரியும், மணிவாசகர் வரலாறும் தெரியும். அதை நாம திருத்தமா, அதாவது அதில் ஐயமின்றி தெரிந்து கொள்வதற்கு சில செய்திகளை சிந்திக்க இருக்கிறோம் அவர் வரலாறு தொடர்பா. இப்ப அவர் வரலாறு நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப மணிவாசகர் திருவாரூர்ல அவதரித்தார். அங்கு பயின்று கலைகளை எல்லாம் கற்றார். அவருடைய வாழ்க்கையில இருந்து பதிகமெல்லாம் முதலமைச்சராக பணிபுரிந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு திருவாசகத்தை அருளினார் பார்க்கிறோம். இப்ப நம்பி ஆரூரருடைய வரலாறு சேக்கிழார் விரிவா கொடுக்கிறார். அப்பர் சாமியுடைய வரலாறு சொன்னார், ஞானசம்பந்தரை சொன்னார். நமக்கு தெளிவா தெரியுது. ஏன் சான்று சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணம். சீர்காழி அவதரித்தார், ஞானப்பால் உண்டார், பதிகம் பாடனார், பூம்பாவை எழுப்பினார், இதெல்லாம் உண்டு. மணிவாசகருக்கு அது போல நிறைய உண்டு. நிறைய அவருடைய வரலாறு சொல்ற நூல் நிறைய உண்டு. அதுல எல்லாம் ஒரே மாதிரி சொல்லியிருந்தா நமக்கு பிரச்சனையே இல்லை. சேக்கிழார் சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறோம் தான். அவருக்கு நம்பியாண்டார் நம்பிகளோ நம்பியாரூரரும் பாடல. ஏங்க அவரு பாடல அப்படின்னா, சிவபெருமான் சொல்லல, அதனால பாடல. இறைவன் உணர்த்தினதான் அவர் பாடினாரு. அவர் உணர்த்தல, தெரியல எந்த காரணமோ, அது இறைவனுக்கு தான் தெரியும். அப்ப மூவர் முதலியுடைய வரலாறு நம்ம தெளிவா சேக்கிழார் பெருமான் வாக்குல தெரிஞ்சுக்கிறோமே. இப்ப மணிவாசகருடைய திருவாசகத்தை கேட்கணும்னா அவர் வரலாறு நாம தெளிவா தெரிஞ்சுக்கணுமே. இல்லைன்னா நாளைக்கு நம்ம குழப்பம் வரும். இல்லைங்க அவரு அந்த நூல்ல இப்படி சொல்லியிருக்கிறாரு, மணிவாசகருக்கு திருமணம் ஆச்சா இல்லையா, எங்க இருக்குது சான்று, அவங்க அப்பா அம்மா பேர் என்ன, இதற்கு நமக்கு பலவாறு கருத்துக்கள் பல பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சைவ மரபுல நம்ம மறைமலை அடிகளார் அதையெல்லாம் ஆராய்ந்து சொல்றார்.
இப்போ இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் எல்லாம் படிச்சுட்டு, ஒரு மருத்துவர் எல்லா துறையும் பார்த்து இதெல்லாம் படிச்சுட்டு வராரு. வந்து என்ன அவர் அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாரு, இப்போ நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அது தொடர்பாக என்ன பண்ணியிருக்கிறார், அவர் கற்று ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார், அனுபவம் பெற்றவர். அதனால நம்ம போய் சொன்னோடனே சொல்லிடுவாரு, இந்தாங்க இதான் ஊசி தான் மாத்திரம். ஏன் நமக்கு 4 தடவை போன வாட்டி தான் எங்க இதே தான் தராரு, காய்ச்சல் வந்தால் நம்ம இதை வாங்கி பார்க்கலாம், நமக்கு அப்படிதான் அறிவு போகுமே தவிர நம்ம பார்த்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோயை நாம் அறிந்து மருந்து தேடி வாங்க முடியுமானா முடியாது. அது மாதிரி இறைவன்கிற மருந்தை அதை கற்று ஆராய்ந்த பெருமக்கள் சொல்லி கேட்டாதான் நமக்கு புரியும். நேரா போய் நாம மருந்து வாங்கி சாப்பிட்டு நோயை குணப்படுத்திக்கலாம் முடியாது. அது இன்னொரு நோயை இப்போ மருத்துவருக்கு தான் தெரியும், இவர் பிபி எவ்வளோ, இவர் சுகர் எவ்வளோ, இவருடைய உடம்புல நீர் சக்தி எவ்வளோ, இந்த மருந்து கொடுத்தா அவர் உடம்பை ஏற்றுக்குமா. மருந்து ஒன்று தான், பவர் ஒன்று தான், எல்லாருக்கும் ஏற்றுக்குமா. ஒருத்தருக்கு அரை மாத்திரை முழுங்குங்கிறாரு, ஒருத்தருக்கு 1 சாப்பிடுங்கிறாரு, ஒருத்தருக்கு 3 வேளை கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு அதே மாதிரி 2 வேளை கொடுக்குறாரு. ஏன் உடம்பினுடைய திறமை, உடம்புக்குன்னு ஒரு ஆற்றல் உண்டு, இல்லை அந்த மருந்தை ஏற்றுக்கணும். ஒருத்தருக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் அவருக்கு தேவையில்லைங்க, நீங்கள் ஒருத்தருக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன் உங்கள் உடம்பு அப்படி. ஏங்க அவருக்கு மட்டும் 3 வேளை கொடுத்தீங்க, எனக்கு நானும் 150 ரூபா தானே கொடுத்தேன், அவருக்கு மட்டும் 1 மாத்திரை கொடுங்க அப்படின்னு நாம நிற்போம். செலவு நிறைய வைக்கிறாரு டாக்டர் நமக்கு அப்படின்னு. நமக்கு தெரியாது நம்ம உடம்பு என்ன நிலை, எப்படி நம்ம உடம்பு நோயை எதிர்த்து போராடும் அப்படின்னு நமக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அப்படி நம்ம பெருமக்கள் இறைவன் மருந்து பிறவி மருந்து அவர். அந்த மருந்தை நமக்கு தர பெருமக்கள் மருத்துவர்கள் மாதிரி அருள் துறையினர். இப்ப நம்ம பிறவியாகிய நோய்க்கு நம்ம பெருமக்கள்கிட்ட தான் போய் நிற்கணும். அவங்க தேவாரம் தான் நமக்கு மருந்து. அதை ஒரு பாட்டை பாடுறவங்க உணர்றவங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் 1 வேளை மாத்திரை முழுங்கினா நோய் குணமாக வர மாதிரி. நான்லாம் ஒரு பதிகத்தை 10 தடவை படித்தாதான் கொஞ்ச நாச்சும் தெரியும். ஒரு 10 பாட்டை 10 தடவை படித்தாதான் தெரியும். அப்படி உண்டு. ஆனால் மருந்து அதனுடைய ஆற்றலில் என்னைக்கும் ஒன்றுதான். திருமுறைகள் ஆற்றலில் எப்பொழுதும் ஒன்று. அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏங்க இந்த பதிகம் படித்தா நமக்கு கிடைக்கும், நானும் படிச்சுக்கிட்டே தாங்க இருக்கிறேன் அப்படின்னா எங்க மிஸ்டேக்கு? என்கிட்ட எதிர்ப்பு சக்தி இல்லை. ஒரு வேளை முழுகின உடனே காய்ச்சல் குணமாயிடுச்சு அம்மாவுக்கு, எனக்கு 3 நாள் 3 வேளை 9 மாத்திரை முழுங்கின வாட்டி தான் கொஞ்ச நாச்சும் 3 நாள் கழிச்சு வாங்கினாரு, மறுபடியும் போனோம். அப்புறம் 2 வேளை குறைச்சாரு, அப்புறம் 1 வேளை பண்ணாரு, 10 நாள் ஓடிடுச்சு. அப்புறமா தான் காய்ச்சல் குணமாகுது. ஏன்? என்னுடைய திறன் எனக்கு அவ்வளவுதான். இப்ப என்னுடைய அறிவு, என்னுடைய உயிருக்கு தவமும் பக்குவமும் எந்த அளவோ அந்த அளவுதான் திருமுறைகள் நான் பாடுறப்ப எனக்கு அந்த பயணி. திருமுறைகள் அதனுடைய ஆற்றலில் குறைவதில்லை. அதை பாடக்கூடிய நம்ம கிட்ட தான் இருக்குது. அப்ப இந்த பெருமக்கள் தான் நமக்கு மருந்து, இறைவனை தருபவர்கள், இறைவனை காட்டுபவர்கள். இப்ப மூவர் வரலாறுல நமக்கு ஐயம் இல்லை. சேக்கிழார் பெருமான் கருணை செஞ்சிருக்கிறாரு. பெரிய புராணத்துல தெளிவா பார்க்கிறோம். மணிவாசகருக்கு அவ்வாறு கிடைக்கல, தெரியல என்ன நமக்கு. அதை நம்ம மறைமலையடிகளார் ஆராய்ந்து தருகிறார். அதை ஆராய்ந்து இந்த இடத்துல இது சொல்லப்பட்டது, ஆனா இதற்கு சான்று மணிவாசகரே சொல்றார், பாடுறார். அதனால் அவர் வாக்கையே சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்படி நம்ம மூவர் பெருமக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவங்க, நீங்க தேவாரம்லாம் பார்க்குறப்ப அருமையா சொல்லுவார். இந்த மக்கள் வாழ்க்கையில படக்கூடிய துயரத்தை பார்த்து அதுக்காக பதிகத்துல சொல்றார், இந்த துயரம் நீங்க போகணும்னா இறைவனை இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையார். மக்களை வாழ்க்கையை பார்க்கிறார் ஞானசம்பந்தர். நாளைக்கு நல்ல நாள், நாளானைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் திங்கட்கிழமை தான் நல்ல நாள், அன்னைக்குதான் எனக்கு இந்த ஓரை என் நட்சத்திரம் இதெல்லாம் வருது,
இன்னைக்கு செஞ்சா சிறப்பா இருக்கும் இப்படின்னு வாழ்ற வாழ்க்கையை பார்த்து பாடுறாரு. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் துன்றுகின்ற வாழ்க்கை. சரிப்பா, இந்த மாதிரி நினைக்கிறையே, அடுத்த நிமிஷம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமா இல்லைங்க, அடுத்த வாரத்துக்கு போயிட்டியே, இப்பயே சாமிட்டு போய் நில்லையே, செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. ஏன் அடுத்த வாரம் சாமியை நினைச்சு இப்பயே செய்ய, நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. ஏன் சொன்னாரு? இந்த வாழ்க்கையை பார்த்தாரு. இப்படி மக்கள் அறியாமையினாலே இப்படி துன்பப்படுகிறார்கள் அப்படின்னு நினைச்சு தினமும் அவனை நினைங்க இன்பம். ஏன் நாளைக்கு நல்ல நாள் பார்த்து செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு நாளைய நட்சத்திரத்தையும் பார்த்து அறத்தை செய்யாம விட்டுறீங்க. கோடிகாவு சேர்மினே, கோடிகாவு அப்பர் சுவாமி தேவர் சொல்லுவாரு, சிவபெருமான சீக்கிரம் போய் சேருங்க, பற்றுங்க, டைம் இல்லை. மணிவாசகர் சொல்றாரு, கதவை அடைக்கிறதுக்கு முன்ன போயிடுங்க, வந்துருங்க, திருக்கதவம் அப்படின்னு சொல்றாரு யாத்திரை பத்துல. கதவை அடைக்கிறதுக்கு முன்ன வந்து சேர்ந்துருங்க, கதவு மூடிட்டா என்னைக்கு திறப்பாரோ தெரியாது, நாளைக்கு தெரியாது, யாருக்கு தெரியும். அதனால வாய்ப்பு இருக்கிறப்பயே வந்து சேருங்க, முந்து மீனே அப்படின்னு. அந்த மாதிரி மூவர் தேவாரத்துல அந்த நிலையை பார்க்கும் பொழுது மக்களுடைய துன்ப நிலையை சொல்லி பாடினாங்க. துன்பத்தை போவதற்கு என்ன பண்ணணும்னு பாடினாங்க, எல்லாம் பாடினாங்க. ஆனா எல்லாம் பாடுறோம், மூவர் தேவாரம் பாடுறப்ப நமக்கு எப்படி இருக்குங்க? மகிழ்ச்சியா இருக்குது. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற அப்படின்னு நான் பாடுறேன். அது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இங்க உணர்வுக்கு வருதா அப்படின்னா, அதுக்கு அந்த மாதிரி எப்படி பாடினா எவ்வளவு அருமையா இருக்குதுங்க. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற நிச்சயா துன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின் தயங்கு சோதியான் மின் போல் பிரி போலில் கொன்றை துன்று சென்னியான் கோடி காவு சேர்மீனே. அதை பாடனா ஆர்வம் வருது, பாடாம விட்டுட்டு அதுவும் வராது. ஏங்க மணிவாசகர் பாட்டு தான் வேணுமா? அது வேணாமா? இதை பாடினீங்கன்னா தான் போலாம் அப்படிங்கிற ஆர்வம் விருப்பம் வரும். கோடிகாவு சேர்மீனே சேர்மீனேன்னு அந்த பாட்டிலேயே அந்த வேகத்தை சொல்லியிருக்கிறாரு. வேகமா போங்க, அது அந்த பண் சுவை இதெல்லாம் உண்டு. ஆனா மணிவாசர்கிட்ட வந்தீங்கன்னா அப்படியே உருக்கம். நீங்க அந்த திருவாசகத்துல எதை எடுத்து நீங்க எந்த பண்புகளை எடுத்து பாடினாலும் என்ன தருது? அப்படியே உருக்கம். ஏன் அப்படின்னா மணிவாசக பெருமான் ஞானசம்பந்தரை போல குழந்தை பருவத்தில் ஞானம் பெற்றாரானா இல்ல. நாம எப்படி அது மாதிரி பிறந்து வாழ்க்கைய வாழ்ந்து அனுபவப்பட்டு அதுல கற்று தேர்ந்து பெற்றோர்கள் திருமணம் செய்விக்க அந்த திருமணத்தை செய்து கொண்டு செல்வ வாழ்க்கையில வாழ்ந்து அப்புறம் அதுல முயன்று ஒரு அமைச்சராக பாண்டிய மன்னனத்துல பணி செய்து உலகத்துல காணக்கூடிய தீங்குகளை எல்லாம் அனுபவிச்சார். நாம உலக வாழ்க்கையில வாழ்ந்து யதார்த்தமாக சொல்ல போனா யதார்த்தமா உலகத்துல வாழ்ந்து அனுபவிக்கக்கூடியதை எல்லாம் மணிவாசக பெருமான் அனுபவித்தார். ஏங்க அவர் பாட்டு உருக்கத்தை தருது அப்படின்னா வாழ்ந்து பாடியிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் நாம அதனுடைய திறத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், உயர்வு தாழ்வுக்கு இல்லைன்னா திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். ஞானசம்பந்த பெருமானுடைய பாட்டு அது அப்படியே ஒரு இன்பம். அதை பாடுறப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆர்வம் இருக்கும். அப்பர் சுவாமி இதை பாடுறப்போ ஒரு நெஞ்சுக்கு உறுதி கிடைக்குது. நம்பியார் ஒரு பாட்டை பாடுறப்ப இறைவன் நமக்கு நெருங்கி இருக்கிறான், அவன் தோழன் அப்படிங்கிற உணர்வுக்கு வருது. எல்லாம் வருது, ஆனா உருக்குதான் நெஞ்ச. அதுதாங்க கொஞ்சம். ஆனா உணர்வு வருது. இந்த உணர்வு வராம உருகாது, உள்ளமார் உருகாதான். உணர்வு வந்தாதான் உருகும். அன்புங்கிறது வரணும். அருச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு. இப்போ இதை இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி நுகர்ந்து கொண்டிருக்கிறார்.
நுகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில திடீர்னு சாமி வந்தார். சாதாரணமா போயிருக்காரு, நினைச்சு பார்க்கல. அவரு முதலமைச்சர் பணியை செய்யறதுக்கு குதிரை வாங்குறதுக்கு போறார். அங்க அந்த இறைவன் காத்திருந்து அவரை ஆட்கொள்கிறார். அப்படி நினைச்சு பாருங்க. திடீர்னு இப்ப நமக்கு சாமி வந்து பாப்பா என்ன வேணும்னு கேட்டார்னா எப்படி இருக்கும்? சாமி எனக்கு எனக்கு எனக்காக வந்துட்டீங்களா அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லையா? கற்பனை பண்ணி பார்ப்போம். திடீர்னு சாமி வராரு, குருநாதரே வராரு, நம்ம குருநாதரே வராரு. திடீர் சாமி எதிர்பார்க்கவே இல்லையே. நீ 18ஆம் தேதி தானே வரேன்னு சொல்லி பத்திரிகைலாம் கொடுத்தாங்க. இல்லம்மா இந்த பக்கமா வந்தேன் அப்படியே நம்ம மடத்துக்கு வந்துட்டு போலாம். வந்தாருன்னா எப்படி இருக்கும்? அவ்வளவு மகிழ்ச்சி, அடடா, ஒரு ஆனந்தம் இல்லையா? அப்படி தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நினைச்சு பார்த்தாரா? யதார்த்தமா நம்ம போல வாழ்றார். அவருக்கு இறைவன் குருநாதனாக வந்து ஆட்கொள்ள அந்த பேரானந்தத்தை திளைக்கிறார். அதுதான் அவருடைய வெளிப்பாடு. திருவாசகம். எப்படிங்க சொல்றீங்க அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார்? எங்க இருக்குது சான்று? யார் சொல்லியிருக்கிறார்? மறைமலை அடிகளார் சொல்றாரு, அவரே சொல்லியிருக்கிறார். யாரு? மணிவாசகரே சொல்லியிருக்கிறார். என்ன? திருவாசகத்துல பாடுறார், மாடும் சுற்றமும் மற்றுள போகமும் மங்கையர் தம்மோடும் கூடி அங்கு உள்ள குணங்களால் ஏறுண்டு குழாவியே திரிவேனை. இந்த பாடல்ல அவரே சொல்றார். என்ன சொல்றாரு? மாடுனா செல்வம், சுற்றம், மற்ற இருக்கக்கூடிய போகங்கள், மங்கையர் மனைவி கூட கூடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான், அதிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். குழாவியே மகிழ்ந்து பார்க்கறப்ப, ஆஹா நாமளும் அப்படித்தானே வாழ்றோம். கனெக்ட் ஆகுதா? குறுக்கம் வருது. அப்படி சொல்றார். மகிழ்ந்து திரிந்துட்டு இருக்கிற எனக்கு வீடு தந்து, வீடு வேறு தந்து என்னுடைய வெண்தளல் வீட்டிட மென்மலர்கடல் காட்டி ஆடுவித்து எனது அகம் புகுந்து ஆண்டதோர் அற்புதம் எனக்கு தெரியவே இல்லைங்க. எனக்கு போய் சாமி இப்படி வந்து எனக்கு கூப்பிட்டு தீக்கை கொடுத்து என்னெல்லாம் இப்படி ஆட்கொண்டு விட்டாரு. இந்த அற்புதம் எனக்கு தெரியவே இல்லைன்னு அவருடைய திருப்பாட்டே அதற்கு சான்று. இந்த மாதிரி ஒரு பாட்டை நம்ம மூவர் தேவாரத்துல பார்க்க முடியுமானா? அவங்க சொல்லியிருக்கிறாங்க அகச்சான்று. ஞானசம்பந்தர் சொல்றார், போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவுற தான் என. அந்த சூழலை தான் சொன்னார். சூழலை தான் சொன்னார். அதை சிந்திக்கிறப்போ முன்ன ஞான சம்பந்த பெருமான் அப்பா குளத்துல போய் முழுகி அவர் நியம வழிபாட்டை செய்யும் பொழுது குளக்கரையில இருந்து அழுகிறார்னு சேக்கிழார் பெருமான் சொன்னாரு. யாரு நினைச்சு அழுந்தார் தெரியுமா? உட்பிறவி அந்த உன்னை தவம் அது நினைவுக்கு வர சாமி அம்மாவை நினைச்சு அம்மையப்பரை நினைச்சு அழுந்தார். அதனால அவங்க வந்தாங்க. அத தெரியல அப்பாவுக்கு. யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டைன்னு சொல்லி கோல் எடுத்து தாதையார் முனிவுரை கோபிச்சார். அப்ப இவன் என்னை ஆண்டவன்னு ஞானசம்பந்தர் பாருங்க. அப்பர் சாமிக்கு வந்தீங்கன்னா அவர் இந்த இளமையிலேயே கொல்லாமை நெறிதான் உயர்ந்தது அப்படின்னு சிந்தனையில சமணம் போனார். வந்தாரு, சூளை நோய் ஆட்கொண்டாரு. அதை இறைவன் ஆட்கொண்டதுனால இந்த சூளை தீர்வதற்காக பாடினார். அவர் நிலை நம்பி ஆரூரருக்கு அவதாரம் செய்தார், அரண்மனையில வாழ்ந்தார், இறைவன் தடுத்து ஆட்கொண்டாரு. இங்க விடல. கல்யாணத்துக்கு முன்னே என்ன பண்ணிட்டாரு? ஞானசம்பந்தர் திருமணம் எப்படி நடந்தது? எல்லா தளத்துக்கும் போய் எல்லா தேவாரமும் பாடி எல்லாம் சொன்ன பிறகு அப்பா அம்மா திருமண வயது வந்த பொழுது திருமணம் பண்றாங்க. உடனே என்ன பண்றாரு? கல்லூர் திருமணம் வேண்டாம் சாமி, நான் பாட்டுக்கு இத்தனை பாட்டை பாடி வச்சிருக்கிறேன், தொல்வினை தீர்தல் எளிதாமே
அப்படி இப்படின்னு நீ பாட்டுக்கு என்ன கொண்டாந்து இங்க தள்ளுறைய சுவாமி இந்த கடல்ல. நாளைக்கு என் பாட்டு யாரு பாடுவாங்க? யாரு நம்பி பாடுவாங்க? வேண்டாம். என்ன வேணும்? கைலாயத்துக்கு நான் வரணும். சரி வா. திருமணம் பண்ண கையோட எல்லாத்தையும் புத்தி அப்பர் சுவாமிகள் இல்லை நம்பி ஆறுவருக்கு உலகியல்ல அவருக்கு நடக்க இருந்த திருமணத்தை என்ன பண்ணாரு சாமி? தடுத்து ஆட்கொண்டு அவர் திருமணம் செஞ்சு வச்சார். 2 திருமணம். அவர் சேக்கடார் பெருமான் சொல்றப்ப அந்த சுவையில் உனக்கு நான் தான் எல்லாம் செய்வேன், உனக்கு எல்லாமே நான் தான், அதனால நான் தான் செய்ய வைப்பேன், நீ என்ன அப்பா அம்மா செய்யறதாவது அப்படின்னு அந்த தோழமை இல்லையா? கூடவே இருந்தார்ல கைலாயத்துல திருநீற்றுப்பேழை வச்சுக்கிட்டு இனந்தோறும் பிரியாம இருந்தார் சாமி. ஒரு திருத்தொண்ட தொகை மண்ணுக்கு வேணும் உயிர்களுக்குன்னு அனுப்பினார். அவர் விடுவாரா? விடமாட்டார். இப்படி மூவர் முதலிகள் நிலை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி. ஆனா மணிவாசர் அப்படி இல்லை. நம்ம எப்படி பிறந்து வளர்ந்து படிச்சு ஆளாகி திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று வாழ்கிறோமோ அது மாதிரி வாழ்ந்தவருக்கு திடீர்னு பெருமான் வந்து ஆண்டு வந்தார். அதுதான் இந்த பாட்டுல சொல்றாரு. இந்த பாட்டு மாதிரி வேற எங்கேயும் நாம அந்த பாடல்களை பார்க்க முடியாது. அதுபோல இன்னொன்று அவருடைய மணிவாசகருடைய தேவாரத்துல தன்னுடைய அந்த குற்றம் குறைகளை எல்லாம் நினைந்து அத்தனையும் இறைவன் பொறுத்து கொண்டு தனக்கு கருணை செய்தானே அப்படின்னு நிறைய பாட்டு சொல்றார் மணிவாசகர். அதை சொல்லும் பொழுதெல்லாம் அவர் அந்த திறம் இப்படி சொல்றாரு, என்னையும் நாயின் கடைப்பட்ட நாய். இப்படி சொல்லும் பொழுது அந்த திறம் இருக்குது பாருங்க, நினைவுக்கு வரும். மணிவாசகர் எனக்காக சொல்லி இருக்கிறாருங்கிற உணர்வு திருவாசகத்தை படிக்கிறப்ப வரும். திருவாசகத்தை படிக்கிறப்போ மணிவாசகர் அவருக்கு சொன்னது எனக்கு சொன்னது அப்படிங்கிற உணர்வு அங்க வரும். கசிவு எனக்கு சொல்றதுன்னு வந்தாதான் எனக்கு உள்ளத்துல என்ன வரும்? ஏங்க திருவாசகம் பாடுறப்ப உள்ளம் கசியுது, கண்ணுல தண்ணி வருது. ஏங்க அப்படியே நான் நினைக்கிறத பாடிருக்கிறாருங்க. சொல்றாரு, ஆயேனை தன்னடிகள் பாடுவித்தன். ஒண்ணுமே தெரியாது, நான் என்னென்னத்தையும் உலகிட்டு கடந்தேன். சாமி கூப்பிட்டு வந்து திடீர்னு அவனை பாட வச்சிருக்கிறாரு. நினைச்சு பார்த்தா என்னையும் போய் அவனை பாட வச்சிருக்கிறானே அப்படின்னு நினைக்கிறப்போ மணிவாசகர் எனக்காகவே இந்த பாட்டை பாடியிருக்கிறாரு. நாயே தன்னடிகள் பாடுவித்த நாயகனே பேயேன் எனதுள்ள பிழை. நான் 1 2 செய்யறேன். பேய்த்தனமா செய்யறது பூரா பிழைதான், எல்லாமே பிழைதான். அத்தனையும் என்ன பண்றாரு? அத்தனையும் பொருள். இது போல அப்பர் சாமியும் பாடுறார், இத்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் அப்படின்னு பாடுறாரு. அதை பாடுறப்போ அந்த உணர்வு வேற. ஏன்? அப்பர் சாமி செய்த பிழை, அப்பர் சாமி செய்த பேதமை என்ன அப்படின்னா, அவர் இறைவனை மறந்து சமயத்துல புறச்சமயத்துல இருந்தது நினைச்சாரு. அதனால நமக்கு அந்த உணர்வு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா மணிவாசர் பாடுறப்ப நம்ம வாழ்க்கை அப்படியே சொல்றாரு, அடடா நாமளும் இப்படிதானே இருந்தோம், சாமி நம்மளையும் பாட வச்சாரு, நம்மளையும் திருநீர் பூச வச்சாரு அப்படின்னு நமக்குன்னு வர்றப்ப என்ன ஆகுது? உள்ளத்துல அப்படியே மேகத்துல குளிர்ந்த காற்று படுற மாதிரி படுது. பட்ட உடனே அந்த அப்படியே மழை கொட்டுது பாருங்க, அந்த மாதிரி உள்ளத்துல பட்ட உடனே நம்ம கண்ணுல தண்ணி வரும். இதுதான் திருவாசகத்துக்குரிய அந்த நிலை. அந்த உள்ளத்தை கரைக்குது. கரைச்ச உடனே என்ன ஆகுது? மழை பெஞ்சு முடிச்ச உடனே மேல பாத்தீங்கன்னா அதெல்லாம் பளிச்சின்னு ஆகிடும். என்னாச்சு? இதுக்கு முன்ன கருன்னு எல்லாம் மறைஞ்சி அப்படியே கும்மி இருட்டா இருந்த மழை பெஞ்சு முடிச்ச உடனே என்னாச்சுங்க? பளிச்சின்னு ஆயிடுச்சு. இப்ப உள்ளம் கசிந்து நம்ம கண்ணீர் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? வானம் பளபளன்னு ஆன மாதிரி நம்ம உள்ளம் என்ன ஆயிடும்? தூய்மை ஆயிடும். அப்படியே நீல நிறமா சும்மா பளிச்சுன்னு. இது திருவாசகம் பாடனா. அது நம்ம அருமையான ஒரு பாட்டு சொன்னாரு, நடித்து மண்ணிடை நடித்து பொய்யினை பல செய்து
இது இயல்புங்க. இல்லைங்க நானும் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம செஞ்ச வினையை நுகர்றப்ப இதெல்லாம் உண்டு, இதெல்லாம் யாரும் இல்லைங்க நானும் அப்படி இல்லைங்க அப்படின்லாம் வாயில சொல்லாமே தவிர அப்படிலாம் கிடையாது. இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுன்னு வார்த்தையில வேணா சொல்லிக்கலாம், சொல்லி ஏமாத்திக்கலாம். அவனுக்கு தெரியும், எனக்கே தெரியும், சொல்ற எனக்கும் தெரியும், சாமிக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாது. மணிவாசல் சொல்றாருங்க இந்த உண்மையை. நடித்து என்ன ஆக்டிங்லாம் பண்ண தெரியுமா? பள்ளிக்கூடத்துல இருந்து என் குழந்தைங்க வரலாம் எங்கெங்க என்னென்ன ஆக்டிங் எப்ப பண்ணிருக்கோம் தெரியுமா? உண்டு. நடித்து மண்ணிடை நடித்து பொய்யினை பல செய்து. என்ன பொய்யே? நான் எனது எனும் மாய கடித்த வாயிலே. சும்மாவா? கடிச்ச மாதிரி குடிரும் பேதையும் கொண்டது விடாதேனும் படியே ஆகி. மணிவாசர் சொல்றாரு, சாமி உன் திருவடியை நான் எப்படி பிடிக்கணும் தெரியுமா? அந்த உறுதியை சொல்றாரு. குடிரும் பேதையும் கொண்டது. பிடிச்சா அந்த பிடி நழுவாத மாதிரி என்னைக்கும். இதெல்லாம் பிடிச்சிருக்கிறோன்னு வைங்க, அப்படியே அந்த பிடிப்பு கொஞ்ச நேரம் இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக 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 அங்கே ஒரு பொருட்காட்சி போட்டிருந்தாங்கன்னு அங்கே போயிருந்தோம். அப்போ ஒரு போட்டி, அதில் 50 ரூபா நீங்கள் கொடுத்துருங்க, டிக்கெட்டு வாங்கிட்டு இந்த உயரமாக அந்த கம்பியை பிடிச்சி தொங்கணும். 90 செகண்டு தொங்கினீங்கன்னா சின்ன கரடி பொம்மை, 120 செகண்டு தொங்கினீங்கன்னா பெரிய கரடி பொம்மை. சரி 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம், நம்ம இப்போ பாப்பா வேறு கரடி பொம்மை வாங்கிட்டாங்க, சரி இந்த 50 ரூபாயில கரடி பொம்மை வாங்கிடலாம். அது 200 ரூபா சொல்கிறாங்க, ஒரு கொஞ்சம் காசை மிச்சம் பண்ணிடலான்ட்டு 50 ரூபா டிக்கெட்டை வாங்கி பிடிச்சி தொங்க ஆரம்பித்தா அந்த பிடி என்னாச்சு? பிடிச்ச பிடிப்பு நேரம் ஆக ஆக அப்படியே தளர்ந்து 40-50 செகண்டு கூட ஆகலை, பிடி விட்டுருச்சு. அப்படி இருக்கக்கூடாது. பிடி இப்படி இருக்கணும். பிடிச்ச நேரத்தில் எப்படி அந்த பிடிப்பு உறுதி இருந்துச்சோ அப்படி இருக்கணும். அந்த மாதிரி மணிவாசகர் இறைவனை பிடிச்சாராம். குடும்ப பிடிமா நம்ம சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன்? கடித்த வாயிலே நான் எனது எனும் மாய. நான் எதை கடிச்சு பிடிச்சிருக்கிறேன்? நான் இதை 2 தான் பிடிச்சிருக்கிறேன். அங்க 2 திருவடியை பிடிச்சிருந்தா பரவாயில்லையே, அதை தான் பிடிக்கல. அதைத்தான் பிடிக்கணும். நான் இப்படி அதை விட்டுட்டு நான் என்னதை பிடிச்சிருக்கிறேன்? நான் எனதுங்கிற 2ஐயும் விடாம பிடிச்சிருக்கிறேன். அங்க 50 செகண்ட்ல விட்டேன், ஆனா இங்க விடல. இங்க மட்டும் அந்த உறுதி அப்படியே இருக்குது. நான் எனது. அந்த ஆற்றலை எது கொடுத்தது? அறியாம கொடுத்துச்சு அந்த பலத்தை. எந்த பலத்தை? நான் எனதுங்கிற 2ஐயும் விடாம இருக்கிறதுக்கு பலத்தை அறியாம கொடுக்குறேன். நீ புடி பார்த்துக்கலாம், ஒரு நாள் ஆனாலும் ஒரு ஜென்மமானாலும் சரி, நீ விட தேவை, நான் பார்த்துக்கிறேன், நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆணவமலம் தைரியமா புடி, நான் பார்த்துக்கிறேன். நான் ஆமா சைவ சித்தாந்தம் சொல்றப்போ அந்த அறியாமை, நீங்க 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 பதி பசு பாசம்ங்கிறதுல அறியாமை ஆணவமலத்தை தான் சொல்றாங்க. இருள் மல நிலை திருவருட்பயன்ல சொல்லும் பொழுது, அந்த அதிகாரத்தை சொல்லும் பொழுது தனித்தனியா சொல்றாரு. அது ஆற்றல் என்ன தெரியுமா, அது கொடுமை என்ன தெரியுமா, அது வலிமை என்ன தெரியுமான்னு சொல்றாரு. இறைவனுக்கும் சொல்றாங்க, உயிருக்கும் சொல்றாங்க, பாசத்துக்கும் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பதியை சென்று பசு அணுகாம மறைச்சிருக்கிறதே ஆணவ மனம். இறைவன் இப்பேற்பட்டவன், அவனையே மறைச்சிருக்குது நம்ம கிட்டீங்கன்னா அதனுடைய குடும்ப வலிமை என்னன்னு பாருங்க. அப்ப மணிவாசர் சொல்றாரு, நான் எனது எனும் மாய கடித்த வாயிலே. மாயமாகி அந்த வாயில் என்ன பண்ணியிருக்கிறேன்? கடிச்சுக்கிட்டேன். நான் அப்படி வாழ்ந்த என்ன, அப்படி வாழ்ந்து என்னப்பா பண்ண நீ? வினை மிக கடறியே திரிவேன். கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, அன்லிமிட்டட் பேக்கேஜ். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய கணக்கே இல்லை. இன்னைக்கு சாப்பாடு கூட ஒரு நாளைக்கு காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு தான். நடுவில் 2 நாள் டீ டைம் உண்டு, 5 தான். ஆனா வினைய அதெல்லாம் கிடையாதுங்க. கண்ணு முழிச்சாப்புல இருந்து மறுபடியும் கண்ணு அசர வரணும். நோ லிமிட், அன்லிமிட்டட் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த மணிவா சொல்றார், வினை மிக கலரியே திரிவேனை. என்ன சாமி என்ன தெரியுமா பண்ணாரு? ஓடுறேன் வந்தே பாரத் மாதிரி
வந்தே பாரத் மாதிரி வேகமாக ஓடுறேன். சாமி என்ன பண்ணாரு? வேகமாக ஓடுறேன்னா பிடித்து நில்லு, எங்க போற பிடிச்சாராம். முன்னின்ற அப்பெருமறை தேடி அரும்பொருள் பிடிச்சது யாருன்னு பார்த்தேன். பார்த்தா மறைகள் எல்லாம் ஐயா அப்படின்னு தொலைவக்கூடிய சாமி என் முன்னால வந்து நின்றுட்டார். வந்து என்ன பிடிச்சிருக்கிறார். சாமி நீங்களா? உங்களெல்லாம் அங்க தேடிட்டு இருக்கிறாங்களே, நீங்க போய் இங்க வந்துட்டீங்க. எனக்கு அடியேனை அடித்து அடித்து அக்காரமும் தீட்டிய, அடித்து அடித்துங்கிறது பொருள் நம்ம திருவாசகம் படிக்கிறப்ப பார்ப்போம். இப்ப இந்த சொல்றார், அடித்து அடித்து அக்காரமும் தீட்டிய அற்புதம். என் தூசெல்லாம் நெல்லு வந்து அறுவடை பண்ணி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தூற்றுவாங்க. ஏன்னா தேவையில்லாத அதெல்லாம் என்ன ஆயிடும், அப்படிலாம் நமக்கு வேண்டி அந்த மணிகள் மட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தூசோட நான் சுத்திட்டு கிடந்தேன். சாமி என்ன கூப்பிட்டு ஒரு கொடை படைச்சாரு பாருங்க. படைச்சவர் யாரு தெரியுமா? அந்த அருமறைன்னு சொல்றமே, வேதங்கள் எல்லாம் தேடக்கூடிய அந்த பெருமான் என்ன வந்து பிடிச்சி என் முன்னால நின்று எனக்கு அருள் செய்தானே அப்படின்னு இறைவனை முன்னிறுத்துறார். நான் எனது என்று வாழ்ந்து அதை விடுத்து இறைவனை முன்னிறுத்துவது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. எல்லாம் வந்தாங்க அப்படின்னு உணர்ந்து சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை எனக்கு செஞ்சாங்க இறைவன் அப்படின்னு சொல்றார். இதை நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்போ சிவபெருமானை ஏனைய பணுவல்களை எல்லாம் இலக்கணத்தை சொல்லணும்னா படற்கையில் தான் வச்சு காட்டும். படற்கைலாம் மூன்றாவதா அப்படின்னு முன்னிலை படற்கை அப்படின்னு இலக்கணத்தை சொல்லும் பொழுது அப்படி வச்சு. ஆனா மணிவாசகர் மட்டும் என்ன பண்ணாரு? அவன் அப்படியே முன்னிலையில வச்சு சொல்றார். அடியவன் தனக்குள்ள குற்றம் குறைகளை எடுத்து மொழிந்து அவன் அருளை வேண்டினால் அவன் நெஞ்சம் நெகிழ்ந்து உருகுமாறு அவனை கண்ட பொழுது என்ன இன்பம் அவர் பெற்றாரோ அது அப்படியே பாட்டா கொடுத்துட்டார். அதை படிக்கும் பொழுது நமக்கு அந்த கசிவு, சிவபெருமான் இப்படி செஞ்சிருக்கிறாரா. அதனால இறைவனை மணிவாசகர் முன்னிலைப்படுத்தியது கூட ஏனைய இடத்துல காண முடியாது. ஏன்னா அவர் திறம் அப்படியே நாம உணரணும். அதனாலதான் இந்த மணிவாசகருடைய திருவாசகத்திற்கு அவ்வளவு உருக்கம் என்பது உண்டு நம்ம சொல்றார். அதே மாதிரி இன்னொரு இடம், இறைவன் குருந்தமர நிழல் ஆட்கொண்டார் மணிவாசகரை. அங்க இறைவன் எப்படி உட்கார்ந்துருக்கிறார்? குருநாதரா இருக்கிறாரு, மாணவர்கள் இருக்கிறாங்க, சீடர்கள் நிறைய பேரு இருக்கிறாங்க. அப்போ இந்த மணிவாசகர் முதலமைச்சரா போறார். போறவரு அப்படியே அந்த அஞ்செழுத்து மந்திரம் கேட்குது. கேட்ட உடனே அவரு போற பாதை விட்டுட்டு மந்திரம் ஒலித்த திசை நோக்கி போறார். அங்க போன உடனே அப்படியே தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இருட்டெல்லாம் அப்படியே போயிடுச்சு. அவ்வளவு பிழம்பு, பேரொளி பிழம்பு. அங்க இருக்கிறவர் யாரு? சிவபெருமான் இல்லையா? 1000 கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு. அத்தனை சூரியன் சேர்ந்தா எவ்வளவு ஒளிப்பிழம்போ அது அப்படியே இருக்கு. அப்படியே பார்த்த உடனே நான் எதுக்கு வந்தேன், தான் யாரு அப்படிங்கிறது எல்லாம் என்னாச்சு, கலந்து போச்சு. எல்லாம் அறிவுல இருந்து நீங்கிடுச்சு. நான் குதிரை வாங்க வந்திருக்கிறேன், ஒரு முதலமைச்சர், பாண்டிய மன்னன் நமக்கு பொருளை கொடுத்துருக்கிறான், இதெல்லாம் மறந்து போச்சு. அப்படியே சாமி மட்டும் பார்த்த உடனே காந்தம் ஈர்க்கிற மாதிரி அப்படியே கடகரகரகரன்னு போனார். காந்தம் எப்படி இருக்கும்? ஒரே சொல்றாரு, இரும்பு தரு மனத்தேனை. சாமி எப்படிலாம் வராரு பாருங்க. பன்றி கருள் செய்யினா பன்றிய வராரு, இரும்பு கருள் செய்யினா கூட காந்தமா வராராம். என்ன கருணை வருங்க! இந்த மாதிரி யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அனுபவம் இல்லையா. அவர் ஒரு அனுபவம் இருந்தாதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா சொல்றாங்கன்னா அவங்க சொல்லலையே தெரியும்.
சொன்னா கேளுங்க, எனக்கு வயிற்றில் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றப்பயே, ஐயோ சாமி சொல்றப்பயே இப்படி கதறாரு இந்த மனுஷன், இவர் வயிற்று வலியில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, அதனால இவர் சொல்றது கேட்கலாம் அப்படிங்கிறது வருமா இல்லையா? அப்ப அந்த அனுபவம், இதைதான் மணிவாசகன் சொல்றாரு, அந்த அருள் அனுபவம். அப்படியே சாமி எப்படி வந்து அப்படியே எப்படிப்பட்டாரு, இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து ஆட்கொண்டார். ஆட்கொண்டு என்ன பண்ணாரு, கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினார். எப்படி? அவன் காலை எடுத்து வச்சாங்க. ஒருங்கு திரை உளவு சடை உடையானே நரிகள் எல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவன். ஆக இப்ப அவர் ஆட்கொண்ட பிறகு என்னாச்சு, திருப்பெருந்துறையில அடியவர்களாத்தோடு அமர்ந்தார். மணிவாசகர் அவரை கண்டாரு. அப்புறம் கண்ட உடனே குதிரைகள் எல்லாம் வாங்கணுங்கிறத மறந்துட்டாரு. அப்போ அதெல்லாம் நம்ம விரிவா பார்க்க போறோம். சாமி குதிரை வேணும், மன்னன் வேற கேட்கிறாரு, ஆலோசிச்சுட்டாரு. சரி குதிரை வரும்னு சொல்லு அப்படிங்கிறாரு. இவர் சொல்றாரு, குதிரை வருது, நரி ஆகுது, கொடுக்குறாரு. குதிரை சேவகனா இறைவனே வராரு. அப்புறம் அதெல்லாம் மறுபடியும் நரி ஆகுது, அரசன் தண்டிக்கிறான், சாமியே பிட்டுக்கு மண் சுமக்கிறாரு. இதெல்லாம் சாமி எனக்காக செஞ்சாரு அப்படின்னு சொல்றதுதான் இடம். கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை. என் அறிவு என்ன அறிவு தெரியுமா? புல்லறிவு, புண்மையுடைய அறிவு. உலகில் நாம பெறக்கூடிய அறிவு புல்லறிவு. பாச அறிவும் பசு அறிவும், இதுதான் புல்லறிவுனார். இந்த அறிவெல்லாம் நல்லறிவு இல்ல, உண்மையானது, குற்றத்திற்கு ஏதுவாகக்கூடிய, நமக்கு வினைகளை கொடுக்கக்கூடியது, பிறவியை கொடுக்கக்கூடிய. அதனால இது புல்லறிவு. ஏன்? நான் உன்னை படிக்கல சாமி, கல்லாததனால எனக்கு என்ன வந்துச்சு? புல்லறிவு. அப்படி இருந்த என்ன கடைப்பட்டு இருந்த நாயேனை சாமி இப்படி வந்தாரு, வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண. சாமி எனக்காக வந்தாங்கிறத ஞானசம்பந்தர் மட்டும்தான் பார்த்தார், அவங்க அப்பாவுக்கு தெரியல. சிவபாத இருக்கு அங்க இருந்தவங்களுக்கு அப்பர் சாமி இறைவனை பார்த்தார், வடிவேலும் திரிசூலம்னு. யாருக்கு தெரிஞ்சது? அவருக்கு மட்டும். நம்பியாரூரை ஆட்கொண்டு திருவெண்ணைநல்லூர் கோயிலுக்குள்ள போனாரு. உள்ள போன நம்பியாரூருக்கு மட்டும்தான் சாமி தெரிஞ்சாரு, வேற யாருக்கும். ஆனா மணிவாசகரை ஆட்கொள்ளும் பொழுது, குதிரை சேவகனாக வரும் பொழுது, அப்புறம் பிட்டுக்கு மண் சுமந்த பொழுது எல்லா இறைவன் வந்தான்னு உணர்ந்தாங்க. எப்படிங்க சொல்றீங்க? பாண்டிய மன்னன் முதுகுல அடிச்சப்ப என்னாச்சு? எல்லா உயிர்களுக்கும் அந்த வழி. இப்ப எல்லாம் உணர்ந்தாங்க, ஐயோ சாமி நீங்களா வந்தது. மாணிக்க வாசகர் மட்டுமா உணர்ந்தாரு? பாண்டிய மன்னன்ல இருந்து எல்லாரும் வந்தது இறைவன் உணர்ந்து பார்க்கக்கூடிய பேரு. அதான் பல்லோரும் சாமி நீதான் வந்ததுன்னு எல்லாரும் காண முகத்தான் என்னுடைய பசு பாசத்தை அறுத்தையே. பசு பாசம், பசு அறிவும் பாச அறிவையும் அறுத்துட்டார், கட் பண்ணிட்டார், வேலை முடியும். எல்லோரும் இறைஞ்சும் என் பிள்ளை அம்பலத்துல உன்னை பார்த்த சாமி அப்படின்னு அதை பாடுறார். அப்படின்னா மற்ற அருளாளர்களை இறைவன் ஆட்கொள்ளும் பொழுது அந்த அருளாளர்களுக்கு மட்டும்தான் இறைவன் உணரப்பட்டான், காட்சிப்பட்டான். ஆனா எல்லாருக்கும் தெரியல. ஆனா மணிவாசகருக்கு அவர் ஆட்கொள்ளும் பொழுது, அவருக்கு அருள் செய்யும் பொழுது எல்லாரும் இறைவனை கண்டாங்க. மணிவாசகருக்காக வந்த இறைவன் எல்லோருக்கும் எளியவனாக தோன்றி மறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றப்ப, ஐயோ இல்ல, மணிவாசகருக்காக வந்த இறைவன் எல்லாருக்குள்ளவா காட்சி கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த நிலை. இப்ப எல்லாம் வல்ல முழுமுதற் பொருளே வந்து அருள் செய்ததை நேரே கண்டு குழைந்து குழைந்து அழுகிறார் மணிவாசக பெருமான். அதனால இதுதான் நம்ம நெஞ்ச உருக்கிறதுக்கு காரணமாக மறைமலை அடிகளார் சொன்னார். திருவாசகம், திருவாசகத்திற்கு உருகார்
திருவாசகம் படிச்சு உருகலன்னு நீங்க அவ்வளவுதாங்க. வேற எந்த வாசகத்துக்கும் உருக்கம் வராது சொல்லிட்டாரு. அதான் திருவாசகம் தான் அப்படிங்கிற பழமொழி உண்டு. ஏன்னா நெஞ்சத்தை கசிய செய்வதும் நெஞ்சத்தை குழை செய்வதும் அதுவுமே இல்லை, நெஞ்சில ஈரமே இல்லைங்கிற ஆளு கூட திருவாசகம் ஈரத்தை கொடுத்தோம், இல்லைங்கிற இடத்துலயும் கொடுத்துரும். போர் போடுறோம், இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம், ஏன் தண்ணி வந்துட்டா போதுங்க அப்படிங்கிறமா இல்லையா? தண்ணி வந்துச்சுன்னா அப்படிங்கிற அது மாதிரி இங்க கிடக்குது. எத்தனை அடி போடுறது? திருவாசகம் தான் நம்மளை என்ன பண்ணோம், எப்படியோ கொண்டு வந்துடும் உள்ளத்திலிருந்து அந்த நீர் கசிவு தான். அதனால நீங்க ஏங்க இது வரணும், நெஞ்சத்துல ஏன் கசிவு வரணும்? எனக்கு அதுங்க அப்படிலாம் இல்லை, சாதாரணமா நமக்கு சொல்றாரு மறைமொழிகள். இந்த நெஞ்சத்தில் கசிவு என்பது வேற ஒண்ணும் இல்லைங்க, அன்பு. நெஞ்சத்துல கசிவு, கண்ணுல நீர்ங்கிறது இது அன்பின் வெளிப்பாடு. நீங்க அன்புங்கிறது எப்ப வெளிப்படும்னா நெஞ்சத்துல இரக்கம் அந்த உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு தான் புறத்துல கண்ணுல நீரா வெளிப்படும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கனி பூசல் தரும் சொல்ற. நீங்க அன்புங்கிறது எப்படி வெளிப்படும்? ரெண்டும். அப்போ நீங்க திருவாசகம் என்னத்தை தரும் அப்படின்னா, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பும் அருளையும் இரக்கத்தையும் நமக்கு கொடுக்கும். திருவாசகம் என்ன தரும்? முதல்ல அன்பு இரக்கத்தை கொடுக்கும். இந்த திருவாசகம் படிக்க படிக்க நம்ம உள்ளத்துல இரக்கம் வரும், அதன் பிறகு அன்பு வரும், அது அப்படியே ஒரு நாளைக்கு அருளாகும். என்னங்க அன்பு அருள் இரக்கம் தெரியுது, ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். யாரோ ஒருத்தர் கேட்கறாரு பசிக்குது அப்படின்னு கேட்ட உடனே, ஏங்க இவர் இதுக்கு முன்னாடி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை விதத்துல வாங்கியிருப்பாரு தெரியுமான அறிவு போகாம, ஐயோ பாவம் பசிக்குதுங்கிறாரு, சிவா பண்ணு சாப்பிட்றியா அப்படின்னு வாங்கி கொடுக்குற பாருங்க, அதான் இறக்கும். இல்லைன்னா என்ன தெரியுமா, நானும் போறேன்ல, நான் என்ன நினைப்பேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன் நானும் உட்காந்து பஸ் எடுக்கிற வரலாம், அந்த பஸ்ஸில் போய் வாங்கினாரு, இந்த பஸ்ஸில் போய் வாங்கினாரு, இந்த பஸ்ஸில் போய் வாங்கினாரு, இவருக்கு நாம தரணுமா போய வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நீங்க என்ன நினைப்பீங்க? ஐயோ பாவம் பசிக்குதுன்னு சொல்றாரு. பசின்னா என்ன தெரியுமா, ஒரு நாள் லேட் ஆகி போச்சுன்னு சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்துச்சு நமக்கு, ஒரு நாள் ஒரு லேட் ஆயிடுச்சுன்னு மதியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் லேட் ஆனதுக்கு எப்படி இருந்துச்சு. அவன் பசின்னு கேட்ட உடனே வருது பாருங்க, உடனே இந்த பிஸ்கட் கையில் இருக்கிறது எடுத்து, அதுக்கு பேர் என்னது? இரக்கம், அன்பு, அருள். அன்புங்கிறது ஒண்ணு, அருள்ங்கிறது வேற. அன்பு எப்ப அருள் ஆகும்? இப்ப நமக்கு நீங்க கேட்டா நம்ம வீட்டுல நம்ம மனைவி மக்கள் நம்ம சுற்றம் நட்பு அவங்களுக்கு நாம கொடுக்கறது அன்பு. நமக்கு தெரிஞ்சவங்க, எங்க தெரியுமா, என் ஃப்ரெண்டுங்க, எங்க சித்தப்பாங்க, எங்க பெரியப்பாங்க, எங்க அத்தைங்க, எங்கம்மா. இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல கொடுத்தமே அவர் யாரு, யாருக்கு தெரியும்? அதுக்கு பேரு அருள். யாருன்னே தெரியாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். அது எப்ப வரும்? அன்பு இருந்தா வரும். நான் எனக்கு இருக்கிறவனுக்கே தரல, சுற்றம் நட்புக்கே தரல, எனக்கு நான் போய் நம்ம கொடுக்கணும். நான் என்ன நினைப்பேன், போய் வேலையை பார்த்துக்கிட்டு என் ஃப்ரெண்டு கேட்டானா அவனுக்கு எதுவும் செய்யல, அவனுக்கு கொடுத்துடுவோனா அப்படின்னு தான் யாரையும் நிற்குமே தவிர பசியின உடனே கொடுக்கறதுக்கு வராது. இது எப்ப வரும் அப்படின்னா, இதை திருவாசகம் தான் கொடுக்கும். இந்த அன்பு வேணும். இந்த அன்பு தான் அருளாகும். இந்த அருள் தான் இறைவன்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தும் நம்மளை. இதை தருவது எது? திருவாசகம். இதை தந்து என்ன பண்ணும்? இறைவன்கிட்ட கொண்டு வந்து நம்மளை விடும்.
அந்த அன்புதான் அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்ட உளவார தந்த அண்ட தருந்தருள் மேலும். இறைவன் கருணை நமக்கு மழையாக பொழிந்து அதுல நாம விளையணும். என்ன விளையணும்? சிவபோகம் விளையணும். அந்த சிவபோகம் தான் என்னத்தை தரும்? சிவத்தை கொடுக்கும். அப்பர் சாமி சொல்றார், மெய்மையா உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கழையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேளியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விழையும். தானே சொல்றார் விவசாயம். நம்ம உயிருக்கு சிவபோகம், உடம்புக்கு தான் நிறைய விளையுது. மூணு மாசத்துல ஒரு போகம், 6 மாசத்துல ஒரு போகம், இன்னும் காலத்துல எத்தனை விளையும் போது தெரியல. ஆனா நம்ம உடலுக்கு நிறைய விளையுது. உயிருக்கு ஒரு போகம் சிவபோகம். அந்த மெய்மை வேணும், பொய்மை போகணும். முதல்ல தம்மை நோக்கி காணணுங்கிற. நீ யார் தெரியுமா? அதை தெரிஞ்சுக்க. முதல்ல தம்மை நோக்கு கண்டு. முதல்ல நான் யாரு? பசு, ஆன்மா. சைவ சித்தாந்தம் தெரியும், நீங்களா படிச்சிருக்கீங்க. பசு இலக்கணம், அதுக்கு பொது இலக்கணம் இருக்குது, சிறப்பு இலக்கணம் இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓ, இது தெரியாமங்க இத்தனை நாள் வாழ்க்கை. நான் யாரும் தெரியாது. நான் யார்? என் உள்ளங்கள் யார்? என்னை யார் அறிவார்? மணிவாசன் கேட்கிறேன், நான் யார் தெரியுமா? யாருக்கு தெரியும்? நானும் புல்லா பூடாய் புழுவாய் வந்தேன் போனேன் போனேன் வந்தேன் வந்தேன் போனேன் போனேன் வந்தேன். ஆனா மனிதனா பிறந்த இந்த பிறவில சாமி என்ன யாருன்னு நீ தானே காமிச்ச. வானோர் பிரான் நீ என்னை ஆண்டிலனேல் நான் யார்? நீ மட்டும் என்ன ஆட்கொள்ளலன்னு நீங்க சாமி, நீங்க மட்டும் என்ன ஆட்கொள்ளினா நான் யாரு? தெரியாது. யார்? என் உள்ளம் யார்? ஞானங்கள் யார்? என்னை யார் அறிவார் அப்படின்னு கேட்கிறார். அப்போ திருவாசகம் கல்லையும் கரைக்கும்னு ஏன் சொன்னாங்க? சும்மா அது வார்த்தை ஜாலத்துக்கு இல்ல. கல்லுனா இரக்கம் அன்பு எதுவுமே இல்லாத உள்ளத்தை கூட திருவாசகம் என்ன பண்ணுமா? அப்படியே கரைச்சி இரக்கத்தை கொண்டு வந்து, ஏன் அதானே வேணும். அப்புறம் அன்பை கொடுத்து அப்படியே அந்த அன்பு அப்படியே வளர்ந்து அருளாகி அந்த அருள் என்ன ஆகும்? சிவசிவா சாமி எல்லாரும் நீதான காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னு கொண்டு வந்து அவன்கிட்ட நிக்க வைக்குமா. அதத்தான் கல் நெஞ்சும் கசியும் கல்லையும் கரைக்கும் எலும்பையும் உருக்கும். அது என்னங்க எலும்பையும் உருக்கும்? திருவாசகம் பாட பாட அப்படியே உருகுது பாருங்க. நிறைய மணிவாசகர் சொல்லியிருக்கிறார், வளையல் தானா கழண்டு விடுவது. எப்படிங்க வளையல் கழண்டு விடுவோம்? எப்படி விடுவோம்? போடுறப்ப டைட்டா தான் இருந்துச்சு. திருவாசகம் பாடி பாடி சாமி நினைச்ச உடனே அப்படியே எலும்பெல்லாம் வெளிந்து போய் என்னாகும்? எலும்பு நெக்கு உருகி உருகி கை சின்னது சுருண்டு போச்சு. வளையல் தானா அப்படின்னு தேவார திருவாசகத்துலயும் உண்டு பாருங்க. இறைவனை பார்க்கிறப்ப அப்படியே அந்த நெக்கு உருகுவது சொல்றாங்க. அதனால இந்த திருவாசகத்தை மறைமலை சொல்றாரு, தெய்வ திருவாசகத்தை. திருவாசகம்னாவே சொல்றாரு தெய்வ திருவாசகத்தையும் அதை நமக்கு தந்த மணிவாசக பெருமானையும் நாம வழிபட்டு வருதல் நமக்கு மெய்யறிவை கொடுக்கும். மணிவாசக பெருமானையும் திருவாசகத்தையும் வழிபட்டார். திருவாசகத்தை வழிபடுறது, மணிவாசக பெருமான வழிபடுறங்க. சாமிக்கு அபிஷேகம் பண்றோம், மாலை போடுறோம், சக்கரை பொங்கல் சொன்னீங்க அதையும் படைக்கிறோம். மணிவாசக பெருமான வழிபடுறோம். திருவாசகத்தை எப்படி வழிபடுறோம்? சரி, புத்தகத்தை வச்சு அதுக்கு ஒரு மாலை போட்டு அதுக்கு நைவேத்தியம் பண்றதா? திருவாசகத்தை சிந்திப்பது, வாயார பாடுவது, அதுல மணிவாசகர் சொன்ன அந்த முதல் நுண்ணிய பொருளை உணர்வது, இதுதான் வழிபாடு. அதனாலதான் இந்த வகுப்புக்கு என்ன பேரு? பூசை, எழிஞான பூசை. ஞான பூசையில அழகான ஞான பூசை.
அதில் சைவ பாட வகுப்பு கேட்குறோம், பெரிய புராணம் கேட்குறோம், திருவாசகத்தோட விரிவுரை கேட்குறோம். ஏன் கேட்குறோம்? இதுவும் வழிபாடு. நீங்கள் அங்கே மாலை போட்டால் வழிபாடு, இங்கே பாராயணம் பண்ணால் வழிபாடு. இது பொருளை கேட்டால் இங்கே வழிபாடு, அங்கே சக்கரை பொங்கல் படைச்சா வழிபாடு, தேங்காய் உடைச்சி பழம் வச்சிங்கன்னா அது வழிபாடு. இங்கே நமச்சிவாயன்னு ஏன் சொன்னார், அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அது வழிபாடு. அதுவும் பூசை தான், இதுவும் பூசை தான். அதனால தெய்வ திருவாசகத்தையும் மணிவாசகரையும் நாம வழிபாடு செய்யணும். அதனால மணிவாசக பெருமானுடைய வழிபாடு முக்கியம். அதை சொல்லும் பொழுது அவருடைய வரலாறு இன்றியமையாத ஒன்று. இத மணிவாசகருடைய காலம் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, அவர் செய்த இந்த திருவாசகத்துல கண்ணப்பரை சொல்லியிருக்கிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின். சாமி, கண்ணப்பர் அன்பை பார்த்துட்டும் கூட என்ன ஆட்கொண்டிருக்கிறீங்கன்னா கிரேட், கருணை சொல்லவே முடியாது சாமி. நினைச்சு பாருங்க, கண்ணப்பர் அப்படின்னா அன்பு. இது யார் சொன்னா? சாமியே சொன்னார். அவனுடைய வடிவெல்லாம் அவன் வடிவு என்ன நினைச்ச? வேடரா, கருத்த உடம்பா, சிக்கெடுத்த முடி, அதான் வடிவம் நினைச்சியா அப்படின்னு சிவகோசரியார் சொல்றாரு. சாமி, அவன் வடிவு அன்பு. என் மேல வச்ச அன்புதான் அவனுக்கு வடிவமே, அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்டே முடிஞ்சு போச்சு. அவன் வடிவு அன்புன்ட்டாரு. நாம அவர் வாயில கொண்டாந்து சாமிக்கு தண்ணி ஊத்தினாரு. ஏங்க, அவர் அன்புல ஊத்தினாரு, வாயிலே ஊத்தினாரு. அவர் படைச்சாரு, அன்புல படைச்சாரு அப்படின்னு சாமி சொல்லிட்டார். அன்பு, அந்த அன்பை பார்த்த சாமி என்னையும் ஆட்கொண்டிருக்கிறாருன்னு மணிவாசகர் பாடுறாரு. சரி, அப்ப கண்ணப்பர் வாழ்ந்த காலத்துக்கு பிறகுதான மணிவாசகர் வாழ்ந்திருக்கணும், அப்பதானே அவர் பாடியிருக்க முடியும். சரி, அப்பர் சாமி திருப்புவனம் தாண்டகத்துல பாடுறார். வைகை திருக்கோட்டில் நின்றது ஓர் திறம் தோன்றும். வைகை கரையில நின்னாரு சாமி. இதுக்கு மண்ணை சுமந்து கரை அடிக்கிறதுக்கு வந்தாரா இல்லையா? அப்பர் சாமி அதை பாடுறாருன்னா, அப்பர் சாமி மாணிக்க வாசகர் காலத்துக்கு அப்புறம் வாழ்ந்திருக்கணுமா இல்லையா? சரிங்க, இப்ப அவர் காலம் தான் என்ன அப்படிங்கிறதே நமக்கு நிறைய நிறைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய சந்தேகம் உண்டு. எனக்கெல்லாம் நிறைய சந்தேகம். இந்த சாமி ஐயாட்ட கொடுத்து, ஐயா இந்த மாதிரி வகுப்பு சிந்திக்கிறோம் அப்படின்னு நம்ம ஞானாசிரியத்தை கொடுத்து வாழ்த்து கூட அப்பயும் கேட்குறேன். ஐயா சொன்ன இதெல்லாம் எல்லாம் ஆராய்ச்சி சிந்திங்க, சாமி தெளிவுபடுத்திடுவார். இப்போ இதை நாம ஆராய்ச்சிக்குரியதாக உண்டு அப்படிங்கிறது. சரி, அது ஆராய்ச்சி பாட்டுக்கு இருக்கட்டுங்க. நமக்கு தெளிவடையணும் இல்லையா? அதுக்கு நமக்கு மறைமலை அடிகளார் நமக்கு கருணை செய்கிறார். அதனால இதுல நம்ம வரலாறுங்கிற செய்தியை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதுல மறைமலை அடிகளார் ஆராய்ந்து நமக்கு சொன்ன கருத்துக்களை அவர் வாக்குல இருந்து அவர் சொன்ன அந்த மறுத்தல், அதையும் நாம ஏன் மறுக்கிறார், அதுக்கு சான்று என்ன, இதை தெளிவா நாம தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நாம திருவாசகம் உள்ள நாம விரிவுரைக்கு போக இருக்கிறோம். ஆனால் அடுத்த வகுப்புல மணிவாசக பெருமானுடைய வரலாற்று உண்மை, இந்த உண்மை வரலாறு அப்படிங்கிறத மறைமலை அடிகளாருடைய திருவாக்குல காண இருக்கிறோம். அதை தொடர்ந்து நாம திருவாசகத்தை சிந்திப்போம் என்று சொல்லி திருவருளையும் குருவருளையும் நன்றியோடு நினைந்து இந்த சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்து அமைகின்றேன். செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேணி உம்மை மலம் அருவித்து ஆக்கி எனை ஆண்ட அம்மை எனக்கு அருளியவாறு பெறுவார் அச்சோவே, ஆர் பெறுவார் அச்சோவே. நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த
அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. ஆடக மதுரை அரசே போற்றி. அழுது அடியடைந்த இன்ப மணிவாசகப் பெருமான் மலரடிகள் அருள்தரும் ஏழவார் குழலியம்மையுடனாகிய நிறை காசி ஆரணியர் மலரடிகள் அருள்தரும் அங்கையற்கண்ணி தாயாருடனவர் அருள்நிறை சிந்தமே சொக்கநாத பெருமான் திருவடிகள் அருள்தரும் மரகதவள்ளி தாயாருடனாகியரை பட்டியம் பெருமான் திருவடிகள் அருள்தரும் சொர்ணாம்பிகை தாயாருடனாகியரை சுகவனேஸ்வர பெருமான் திருவடிகள் அருள்தரும் சிவகாம சுந்தரி அம்மையுடனாகியரை ஆனந்தமா நடராஜ பெருமான் திருவடிகள் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் சிவாய சிவாய நம. ஓம் நம 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 சிவாய சிவாய நம. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஆராத இன்பம் அருள்மலை போற்றி. அழுது அடியடைந்த இன்ப மணிவாசகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம்.